ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலும் கூட அவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் மூடி மறைத்து நடத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணுங்க. இயேசு சிலுவையிலே தன்னை அனுப்பின தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது இருக்கிற 6 காரியங்களை ஜெயித்தார். 6 காரியத்தை ஜெயித்ததினால்தான் இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை பேரை கட்ட சம்பாதித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்பவுமே நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கிறேன்னாக்கா நான் எந்த நோக்கத்தோடு கூட ஓடிட்டு இருக்கிறனோ அந்த நோக்கத்தை கெடுப்பதற்காக சில பொல்லாத ஆவிகள் என்னை சுற்றி பாசான் தோட்டத்தினுடைய எருதுகளை போல சூதி கவ்வ நினைக்குமா. ஆனா அவைகளுக்கு மத்தியில அவைகளெல்லாம் நான் உடைச்சு எரிஞ்சு நான் ஜெயிச்சா மட்டும்தான் எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே ஆச்சரியமான காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகளை எல்லாம் நிறைய பேர் அப்படியே தெரியாமே நிறைய போயிட்டு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு காரியங்களும் தேவன் முழுக்க மகிமைப்படும்படியாக அது அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படிக்காக நாம் சாட்சி சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வருகிற போது நீங்கள் பலனடைந்து சகல இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. சகோதரர்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே, சத்தமா சொல்லுங்களேன். சாட்சியாய் இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னாக்கா அவருடைய சமூகத்தில் நான் சாட்சியாய் இருப்பேன். அவர் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனாய் இருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே சாட்சியை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் வாழ்க்கையில செய்த நன்மைகளை கனவுல கூட மறந்துடாத. கனவுல ஆண்டவர் செய்ததை நீ மறந்துட்டனாக்கா அடுத்த செட்டிங் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவே நடக்காது. எங்க நான் மிஸ்டேக் பண்ணன்றத திருப்பி நீ யோசிச்சு அதை கடவுளுடைய சமூகத்தில் வந்து சொன்னாதான் அடுத்த செட்டிங்குள்ளே நீ போக முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைவு கூற வேண்டுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் கடைசியில செய்தியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில இருக்கிற போது கர்த்தர் சிலரோடு கூட தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தைகள் அப்படியே புரளாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி சொன்னாரு, ஒரு சாட்சி சொன்னாரு, டேனி சொன்னாரு. அவர் சொல்றப்போ சொன்னாரு, இதுதான் என்னுடைய கடைசி தசம பாகம் போல தெரியுது என்று சொன்னாரு. அந்த தசம பாகத்தை வாங்கி என் கையில வைக்கிறப்ப கூட நான் கூட ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, இந்த தசம பாகத்தை நான் செலவு பண்ணணும்னாக்கா அந்த தம்பி என்கிட்ட வந்து நல்ல சாட்சி சொல்லணும். சாட்சி சொன்னால் மட்டும்தான் அந்த தசம பாகத்தை நான் பிரித்து எடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவரை நான் பிரித்து நான் கையில் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்விலே நீ பாராட்டினே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய கிருபைங்க, எவ்வளவு பெரிய கிருபை. என் கையில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு தசம பாகத்திற்கும் உயிர் உண்டு. அது ஒரு காலமும் வீணா போகவே போகாது.
நீ என்ன கொடுக்கறன்றது இல்லை, உன்னுடைய உழைப்பை அதில் எவ்வளவு வச்சிருக்கிற, அதை நீ கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறன்றத கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு உண்டான தீர்மானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். போன வாரம் ஆண்டவர் பேசுற போது சொன்னாரு, ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னாரு. உனக்கு யார் விரோதமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் கலங்கடிப்பேன் கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி சாட்சி சொல்றப்ப கவனிச்சிங்களா? உன்னால நான் தூங்கவே இல்லைடான்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் பண்ணாரு? யார் பண்ணா? ஆமா, ஆண்டவர் போட்டு அவனை போட்டு கலக்குன உடனே அவன் வேலையை வாங்கி கொடுக்கல, அதை விட அவனை ஒரு பெரிய ஜாப் வாங்கி கொடுத்துட்டு சொல்றாரு, எப்பா என் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்க கையெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தொடுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் சிந்திக்க மாட்டான், ஆனா உன்னை தொட்டதுக்கு பிறகு சிந்திப்பான், ஏன்டா உன்னை தொட்டு. ஏன்னா உன் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை கலங்கடிக்கிறவராக இருக்கிறார். கையை தட்ட மாட்டீங்களா? கலங்கடிப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தலின் புத்தகம், எபிரேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:21 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா புரியும். நான் ஜெயம். நல்ல கவனிங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, நான் எவைகளை ஜெயித்தேனோ அவர்களை நீங்களும். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஏதோ பல வருஷமா சாப்பிடாம அகதிகளாக ஒரு இடத்துல போய் கட்டி போட்டுட்டு திருப்பி அவங்கள கொண்டுட்டு வந்தனாக்கா அந்த கை கண்ணுகளெல்லாம் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையும் குறை வைக்கல. நான் உண்மை சொல்ல முடியுமா? அப்படித்தானே? கர்த்தர் நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையும் குறை வைக்கல. அப்ப எப்படி பேசணும்? நம்ம எப்படி பேசணும்? சத்தமா பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவை நமக்கு தேவன் அடையாளமாய் வைத்திருக்கிறார். அவர் எவைகளை ஜெயித்தாரோ அவரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் கூட ஜெயிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னை பின்தொடர்கிற என் ஓட்டத்தை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவி எவ்வளவு பெரியவன் என்பதை பார்ப்பதற்காக இந்த கண்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிற என் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கண்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்களில் இருக்கக்கூடிய வெளிச்சம் என் கிறிஸ்துவை பார்ப்பதற்காக, அவருடைய வாழ்க்கையிலே எனக்கு செய்யக்கூடிய காரியங்களை பார்ப்பதற்காக. அவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஒரு ஆம் பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தோற்க பிறந்தவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் எனக்குள்ளே சிந்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஓட்டத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. நான் எப்ப சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவனுக்கு ஒரு பங்கு பாடு அதிகம். கிறிஸ்தவனுக்கு ஒரு பங்கு பிரச்சனைகள் அதிகம், உபத்திரவம் அதிகம். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவன் ஃபேஸ் பண்ணுவான், அவன் எல்லாத்தையும் தாண்டுவான், அவன் எல்லாத்தையும் முறியடிப்பான். அவனுக்கு யாரும் ஒத்தாசை தேவையில்லை, அவனுக்கு அவன் தெய்வம் ஒத்தாசை இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரியவராக இருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும்,
நம்மை தேவன் ஜெயம் கொள்ள கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். தோத்து போறதுக்கோ அல்லது தோற்று போகிறதை பார்ப்பதற்காகவோ அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வெற்றி பெறுவதற்காக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பவுமே வீட்டுக்கு போன பிறகு கூட சரி, மனைவி கணவனை பார்த்து சொல்லணும், கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும், கணவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், நம்மளை கர்த்தர் ஜெயிப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பெல்லாம் பிரச்சனை, எப்பெல்லாம் போராட்டம், எப்பெல்லாம் கலக்கம், எப்பெல்லாம் கண்ணீர் வருதோ அப்பெல்லாம் நீங்க பார்த்து பேசணும், என்னை கர்த்தர் ஜெயிக்க வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திரும்ப அந்த 3:20 வாசிங்க பார்க்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, அப்ப நல்ல கவனிங்க, என் பிதாவோடு கூட நான் உட்காரணும், அவரோடு கூட ஒரு உறவு எனக்கு வேணும், அவருடைய கையை பிடிச்சு நான் நடக்கிறேன்னாக்கா முதல்ல நான் என்ன பண்ணணும்? ஜெயிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஜெயிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஜெயிக்கிறதுக்கு நான் ரெடியான மட்டும்தான் அவரோடு கூட இருக்கிற உறவை நான் பலப்பட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எதை ஜெயிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை ஜெயிக்க வேண்டும்? ஒரு 6 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிக்க போறேன். முதல் காரியத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தெய்வத்திற்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய அக்கிரமம்? என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள். முதல்ல நான் ஜெயிக்க வேண்டியது என்ன? என்னை கடவுளோடு கூட இருக்க விடாதபடி. நான் திருப்பி சொல்லுவேன், இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நீ வரலனாக்கா ஏதோ ஒரு பாவம் உன்னை தடை பண்ணி வைத்திருக்கிறது. இன்னைக்கு உன்னால ஆண்டவரை துதிக்க முடியல, உன்னால கர்த்தரை பாட முடியல, உன்னால ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல, உன்னால ஆண்டவருடைய சமூகத்துக்கு நிற்க முடியலனாக்கா ஏதோ ஒரு பாவம் உனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவை பிளவுபடுத்தி இருக்கிறது. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணுமா? நம்முடைய ஓட்டத்தை தடை செய்வதற்கு நம்ம கூட ஜானி பண்ணிட்டு இருக்கிற அந்த பாவத்தை என்ன பண்ணணுமா? மிதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாவம் சொல்லுது, ஆண்டவருக்கும் உனக்கும் இந்த பாவம் பிரிவினை ஏற்படுத்துகிறதா. இந்த பாவத்தை நீ ஜெயிக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 28:13 ஆண்டவரை விட்டு பிரிக்க நினைக்கக்கூடிய பாவத்தை, ஆமா புரியுதுங்களா? ஆண்டவரையும் என்னையும் பிளவுபடுத்த நினைக்கிற பாவத்தை மறைக்காதே. அந்த பாவத்திற்கு துணை போகாதே. அந்த பாவத்திற்கு விரோதமாய், அந்த பாவத்திற்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் என்பது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரியா. அந்த சரீரத்துல போக 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 ஆண்டவர் உனக்கு கொடுத்தவைகளை எல்லாம் பாழாக்கிடுமா. ஆண்டவர் கொடுத்தது உனக்கு, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்த நன்மையாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்த கிருபையாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்த ஐக்கியமாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்த ஊழியமாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற தேவ பிரசன்னமாக இருக்கட்டும். இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா உடல் உருக்கியை போல உனக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு ஆண்டவர் விட்டு உன்னை பிரிச்சிடும். பக்கத்துல இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட பாவத்தை ஒரு காலம் உனக்குள்ள மறைச்சு வைக்காதே. அது உடல் உருக்கியை போல மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாம் உங்களுடைய காதுகளிலே கேட்டு
அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தால், ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலே என்னுடைய மூதாதையர்கள் இருந்ததெல்லாம் தெரியல, எப்படி இருந்தாங்க தெரியல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நேர்ந்தது இன்றைக்கு உனக்கு எனக்கு நடக்க கூடாதுனாக்கா ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு கவனமாய் நடப்பதற்கு விட்டு கொடுக்கணும். கஷ்டம்தான். ஆண்டவர் சொல்றத கேட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். அவரோடு கூட இருக்கிற உறவுகளை பலப்படணும்னாக்கா, அல்லேலூயா, உலகத்தோடு கூட சார்ந்து இருக்க முடியாது. உலகத்தினுடைய அன்பிலே பின்னி நிற்க முடியாது. உலகத்தில் சுகபோகத்தில் இருக்க முடியாது. கண்களை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கால்களை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கடிவாளம் போட்டு பாதுகாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு கஷ்டமான காரியம் தான். ஆனா நான் ஒண்ணே சொல்றேன், ஆனாலும் உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு போதும் நினைச்சனாக்கா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். முதல்ல நீங்க எதை ஜெயம் கொள்ளணும்? சத்தமா சொல்லுங்களேன். பாவத்தை ஜெயம் கொள்ள வேண்டும், அக்கிரமத்தை ஜெயம் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாவம் தாங்க ஒரு மனுஷனை முதலாவது போடுற ஊசியே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய நிலை மறக்கிறதுக்கு முன்னாடி என்ன போடுவாங்கன்னாக்கா, எனக்கு சின்ன ஒரு மைனர் ஆபரேஷன் நடந்தது. அந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மைனரா ஒரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி போட்டு தான் தெரியும். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நான் என் கண்ட்ரோல்ல இருந்தேன். அந்த ஊசிக்கு பிறகு அவங்க கண்ட்ரோலுக்கு நான் போயிட்டேன். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பாவம் கூட அது போல ஒரு மயக்க ஊசி தான். உனக்குள்ள வந்துருச்சுனாக்கா அதுக்கு பிறகு அதோட கண்ட்ரோலுக்கு நீ போயிடுவ. அது வரையிலும் நீ நடத்திட்டு இருந்ததெல்லாம் மாறிடும். ஒரு ஆமென் சொல்ல முடியல, மாறிடும், வித்தியாசமா மாறிடும். அதுக்கு பிறகு அது என்ன சொல்லுதோ அதுதான் நீ கேட்க ஆரம்பிப்ப. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் தீர்ந்து முழிக்கிறப்பதான் தெரியும் நான் ஜீரோ ஆயிட்டேன், நான் ஜீரோ ஆயிட்டேன் சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதுலயே எசேக்கியேல் 18:20. ஆமாம்மா, எது சாகுமா? பாவம் செய்கிற ஆத்துமாதான். உன் பாவத்தை மறைக்காம, உன் பாவத்தை மூடி போடாம, ஒருவேளை அந்த பாவத்தை மறைச்சு மூடி போட்டனாக்கா பாவம் மட்டும் இல்ல, பாவம் செய்கிற ஆத்துமாவும் சாகுமா, கடவுளுக்கு எதிரடையானதா மாறிடுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், பாவத்திற்கு எதிர்த்து நிற்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். யோசேப்பு சொல்றான், அவன் பாவத்தை விட்டு ஓடினானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஓடினானா? பாவத்துக்கு பயந்து ஓடினானா, பாவம் வேண்டாண்டு ஓடினானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணுமா? பாவத்தை மிதித்து ஜெயம் எடுக்கணுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 1 வாசித்து பார்ப்பீர்கள் தெரியும். சங்கீதம் 41. பாக்கியவான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 41ஆம் அதிகாரத்தில் 1-3 வரலாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, மூன்றாவது நீ யாரை ஜெயம் கொள்ள, இரண்டாவது நீ யாரை ஜெயம் கொள்ளனாக்கா, வியாதி என்கிற அரக்கனை ஜெயம் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி என்கிற அரக்கனை நீ ஜெயிச்சா மட்டும்தான் உன்னால சமாதானமாக வாழ முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற வியாதிகளுக்கெல்லாம் முடிவே கிடையாதா? ஒரு வியாதிக்கு நம்ம மருந்து உட்கொண்டனாக்கா அது வேறொரு வியாதியை முளைப்பிச்சுட்டு வருமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ரெண்டாவது நம்ம மேற்கொள்ள வேண்டிய பொல்லாத ஆவி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாதி என்கிற அரக்கனை நாம் மேற்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 15:26 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 15:26 வாசிச்சு பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ரெண்டு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, நீ ஜெயம் எடுக்க வேண்டிய ஆவி எது கேட்டீங்கன்னாக்கா, வியாதியின் ஆவி. இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல இருக்கிற வரையிலும் ஒரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டனாக்கா ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லுவாங்க. அது போல உங்களுக்கு யாருக்கு வியாதி இல்லைனாக்கா யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வியாதி, அது தலைவலியா இருக்கலாம், உடம்பு வலியா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் சரீரத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த வியாதிகள் எல்லாம் தேவனை விட்டு உன்னை புறம் தள்ளுவதற்காகத்தான் உனக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். இந்த வியாதிகளை நீ ஜெயிக்கணும்னாக்கா, இந்த வியாதிகள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவைகளை அறிந்து கொள்ளணுமா. நான் முதல்லயே சொன்னேன், வியாதிகள் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவதுதான். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேளாமல் போவதுதான். ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மேலே கவனம் இல்லாமல் போவதுதான். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நீ மெத்தனமாய் கேட்டு நடக்கிறது தான் உன் வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வந்த வழி தெரிஞ்சதுனாக்கா ஈஸியா சுலபமா நம்ம திரும்பி போயிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வியாதி என்கிற அரக்கனை நீ மேற்கொள்ளணும்னாக்கா, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஏசப்பான் இடத்துல வருகிறான். அவன் ஆண்டவரை கூப்பிடுறான். ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு நீங்க வரணும்பான்றான். எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். ஜனக்கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சொல்கிறான், ஆண்டவர் திரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அது போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் தேவன் நல்லவர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வியாதி என்கிற அரக்கன் உனக்கு விரோதமாக போராடுறதுக்கு வந்துட்டு இருக்கிறானாக்கா, காரணம் ஒண்ணுதான். காரணம் ஒன்னே ஒன்று தான். நீ ஆண்டவரோடு கூட சமாதானமா இருக்கக்கூடாது. நல்லா ஜெபிக்கிறவனா இருப்பான், நல்லா ஜெபிக்கிறவனா இருப்பான். அவனுக்கு முழங்காலில் ஒரு பிரச்சனையை கொடுப்பான். அவனால் முழங்கால் நின்று ஜெபிக்க முடியாது. முழங்காலில் நின்று ஜெபிக்காததுனால அவன் சொல்லுவான், எனக்கு ஜெபிச்சதை போலவே தெரியல, அந்த 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 ஃபினிஷிங் என்னால் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போயிடுவான், கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போயிடுவான். நல்ல ஆண்டவரை பல மணி நேரம் நின்று கர்த்தரை ஆராதிப்பான். எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மை புடமிடுவதற்காக வருகிற வியாதிகள் எல்லாம் நீ ஆண்டவரோடு கூட இருக்கிற உடன்படிக்கையை விட்டு உன்னை மீறி நடக்க பண்ணுகிறதற்கு. ஆனா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது.
எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் வியாதியினுடைய வேதனை உனக்கு தலைக்கு மேலே ஏறி உனக்கு போராடுதோ, அப்பெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தை இருக்க பிடிச்சிட்டு அப்பாவை பார்த்து சொல்லணும், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். சத்தமா சொல்லி, உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். ஓ வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வலது கை எடுத்து அப்படியே தலைக்கு மேல வைங்க பார்க்கலாம். தலைக்கு மேல வைங்க பார்க்கலாம். ரபா ராஷா ரியா கத்தில தரிபியா கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீஷம் தரியாற்றலற்றினத நிமியா, என்னை அடிமைப்படுத்துண்டு நினைக்கிற பொல்லாத வியாதிகளே, சத்தமா சொல்லுங்க, என்னை அடிமைப்படுத்த நினைக்கிற பொல்லாத வியாதிகளே, என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகளே, ஜெபிக்க விடாதபடி பண்ணுகிற பொல்லாத ஆவிகளே, ஆராதிக்க விடாதபடி பண்ணுகிற பொல்லாத வியாதிகளே, என்னை அலக்கடிக்க நினைக்கிற பொல்லாத வியாதிகளே, நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாதிகளை தேவன் ஆண்டு நடத்துகிற என்னை விட்டு இந்த நிமிஷத்திலேயே, இந்த இமை பொழுதிலேயே என் சரீரத்தை பலகீனப்படுத்தக்கூடிய ஆவிகள் எல்லாம் கூண்டோடு கூட என்னை விட்டு வெளியே சாத்தான. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வந்து முறியடிச்சு போட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் முறியடிச்சு போட்டுட்டாரு. எல்லா காரியத்திலும் கர்த்தர் மாறுதல் உண்டாக்கிட்டாரு. ஆண்டவர் சொல்ற, நீ போ, அந்த பெண் சுகமானால் என்று சொல்றாரு. வீட்டுக்கு வேலைக்கு அந்த ஓனர் போறாரு, எப்பா எப்படிப்பா? ஆண்டவரே அவர் சுகமாயிட்டா, சூப்பராயிட்டான்றாங்க. அவர் கேட்கிறாரு, எப்போ சுகமானா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக இல்லைங்க, ஆண்டவர் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னாரு, அந்த நேரத்தில் அவர் சுகம் அடைந்து இருக்கணும். அதுக்காக ஒரு காரியம், எப்போ அவர் சுகம் அடைந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ சொல்றேன், எப்போ உன் தலைக்கு மேலே கையை வச்சு என் வியாதி எல்லாம் என்னை விட்டு போச்சு, ஆண்டவர் என்னை மாத்திட்டார் சொல்லி நினைச்சியோ, அந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த நிமிஷத்தை அந்த பொல்லாத ஆவியை ஜெயிப்பதற்கு, அந்த நிமிஷத்திலே அந்த கெட்ட ஆவியை ஜெயிப்பதற்கு, அந்த நிமிஷத்திலே அந்த கொடூரமான ஆவியை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதி என்கிற இந்த பொல்லாப்ப மேற்கொள்ளாம, இந்த பாவம் என்கிற அரக்கனை மேற்கொள்ளாம என்கிட்ட உனக்கு பங்கு கிடையாது. சில பேர் வியாதியை பார்த்து பயப்படுறாங்க, சில பேர் வியாதியை பார்த்து புலம்புறாங்க. நான் சொல்றேன், அழுகிறதுக்கோ புலம்புறதுக்கோ கர்த்தர் அனுமதிக்கல. அவைகளை நீ எப்படி மேற்கொள்ளுகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் உனக்கு அனுமதித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாத ஆவி நீ எப்படி மேற்கொள்ள போற, அதை எப்படி அட்டாக் பண்ண போற? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை அட்டாக் பண்ணக்கூடிய விதத்தை நீ பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே மாத்திரை எடுக்கிறது நான் தப்புன்னு சொல்லல, நீங்க ஹாஸ்பிட்டல் போறது நான் தப்புன்னு சொல்லல, எல்லாமே செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இருதயத்திலே உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாத்திரை கையில் எடுத்துட்டீங்கன்னா கூட, ஆண்டவரே இந்த மருந்தால நான் குணம் கிடைக்கன்னு நினைக்கல, இதெல்லாம் உங்க ரத்தமா மாறட்டும்.
பாருங்க, ஜெபம் பண்ணி சாப்பிட்டனாக்கா வேற இருந்து போயிடும். ஜெபம் பண்ணாம சாப்பிட்டனாக்கா அந்த வியாதி போகும், பல வியாதி வரும். எந்த டாக்டர் சொல்லுங்க, ஒரு பிரச்சனை ஒரு முடிவு வந்துட்டு மருந்தால கிடைக்கவே கிடைக்காது. அது போயிட்டு ஒரு 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 பிரச்சனைக்கு ஒரு மருந்து கொடுக்கறானாக்கா அந்த மருந்து போய் பல பிரச்சனைகளை கொண்டு வரத்தான் செய்யும். இதுக்கு டாக்டர்ஸுங்க காரணம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய உடல், உன்னுடைய சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடல. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த கையில எது இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்தார். அதே மாதிரி எந்த மருத்துவமனைக்கு போனாலும் சரி, முதல் உன்னுடைய நம்பிக்கை வந்து கடவுளுக்கு மேலே இருக்கணும். கடவுளுக்கு மேலே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் டாக்டர் சொல்லுவாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோங்க, இனிமேல் கடவுள் தாங்க பார்க்கணும்னுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, முதல்ல கடவுளை முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுங்க. ஆண்டவரே, இந்த மருந்து நான் எடுக்க போகிறேன், இது உங்கள் ரத்தமாக மாறட்டும், இது உங்கள் ரத்தமாக மாறட்டும். என் சரீரத்தில் வேற புதிய வியாதிகள் முளைக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த ரத்தம் என்னை சுத்தப்படுத்தணும், இந்த ரத்தம் என் வியாதிகளை என்னை விட்டு மாற்றணும், இந்த ரத்தம் எனக்கு மாற்றத்தை உண்டாக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இரண்டாவது காரியம், வியாதியை ஜெயிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் கையை வச்சுக்கோ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எய்டு உன் விசுவாச வார்த்தை தான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு. அந்த வார்த்தையை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு, ஆண்டவரே, இப்ப என்னை சுத்தி யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, எனக்கு சுகம் தாங்கப்பா, இன்னும் என் குடும்பத்தோடு கூட, இன்னும் என் சபையோடு கூட, இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நான் வேரூன்றி வாழணும், அதுக்குண்டான கிருபை எனக்கு கிடைக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது காரியத்திற்கு போக போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 16வது அதிகாரத்தில் 30வது வசனம். யோவான் 16:30. 14:30 வாசிங்கம்மா. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவ்வளவுதானா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, நீ எதை ஜெயிக்கணும்னாக்க உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை ஜெயிக்கணும்? எதை ஜெயிக்கணும்? ஹலோ, என்ன கவனிங்க பார்க்கலாம். எதை ஜெயிக்கணும்? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிக்கணுமா? உலகத்தையும் ஜெயிக்கணும், உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் நான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. நம்ம போன வாரம் கூட வாசிச்சோம் பார்த்தீங்களா, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இது எல்லாமே உலகத்தில் உள்ளவைகள். ஒரு மனுஷனை காயப்படுத்த நினைக்கக்கூடியவர்கள். இந்த பாருங்க, இதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னாக்கா, லௌகிகமானவைகள். அப்படியே பச்சை பசையா இருக்கிறதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கக்கூடியவைகள். இதை நமக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு, பொய்ய மாயமானதை நமக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு உண்மையானவைகளை மறைக்க நினைக்கிற ஆவிகள். அப்போ ஒரு மனுஷன் உலகத்தை ஜெயிச்சாதான், ஒரு மனுஷன் உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிச்சாதான் கடவுளுக்கு அவன் பிரியமாய் வாழ முடியும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும், சத்தமா சொல்ல மாட்டீங்களா, குப்பையும் நஷ்டவுமாக எண்ணி நான் விட்டிருக்கிறேன். நான் இத்தனை வகையான படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் யுத்தத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் பயின்றிருக்கிறேன், இப்படிப்பட்ட இராணுவத்தில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் என் ஆண்டவரை அறிகிற அறிவிற்காக நான் குப்பையும் நஷ்டவுமாக எண்ணி நான் விட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை கனவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள், இந்த உலகத்தை நான் எதெல்லாம் மகிமையா மேன்மையா பெருசா நினைச்சிட்டு இருக்கிறனோ அதையெல்லாம் குப்பையா நினைச்சு விட்டுட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடுகிற இந்த ஓட்டம் என்பது எப்படி இருக்கணுமா, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஓடணுமா, உதறி தள்ளிட்டு ஓடணுமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை திருப்திப்படுத்த நினைச்சனாக்கா
ஒரு காலமும் உன் தெய்வத்தை உன்னால் திருப்திப்படுத்த முடியாது. உன் தெய்வத்தை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சனாக்கா ஒரு காலம் உலகத்தை திருப்திப்படுத்த முடியாது. நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். இந்த உலகம் வேணுமா, என்னை நேசிக்கிற என் தெய்வம் வேணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நேசிக்கிற என் தெய்வம் வேணும்னாக்கா இந்த உலகத்தை மிதித்து நடக்கிறவனாய் நான் இருக்கணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், சத்தமா சொல்லுங்களேன், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி அன்பு கூர்ந்தீங்கன்னாக்கா பிதாவினிடத்தில் உன்னால் அன்பு கூற முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது காரியம், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். நான்காவது காரியம், அப்படி எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரத்தில் 5-6 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் போதும். நான்காவது காரியம் என்னன்னு கேட்டா, இயற்கையை ஜெயிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. எதை ஜெயிக்கணுமா? என்ன ஜெயிக்கணுமா? இயற்கையை ஜெயிக்கணுமா? இந்த இயற்கை சில நேரத்தில் நம்மளை மிரட்டிட்டே இருக்கும். இந்த இயற்கை நம்மளை எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திட்டே இருக்கும். இந்த இயற்கை எப்பொழுதும் நம்முடைய ஆத்மாவை அப்படியே கட 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 கடன்னு பண்ணிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நடந்துருமா, இது இப்படி ஆயிடுமா, ஐயோ இதெல்லாம் எனக்கு ஆயிடுமா, இதெல்லாம் எனக்கு நடந்துருமா என்று சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் என்ன பயமுறுத்திட்டே இருக்கும். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, இரவில் சில நேரத்தில் தாவீது சொல்றாரு, ஐயோ வெளிச்சம் உதிக்காது இருந்தால் நல்லமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த இருள் என்னை மூடிக்கொள்ளட்டும். இந்த இருளில் ஒருவரே என்னுடைய கண்ணுக்கு தெரியாது இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு கொடுமையானவைகளை உண்டாக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல சொல்றாரு, இயற்கையை ஜெயிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை நம்ம கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டத்தை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மழை வரும். சம்மந்தமே இல்லாமல் மழை வரும். மழை வருகிற போதெல்லாம் 2 கரத்தையும் தூக்கி உயர்த்தி, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் ஜெயிக்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகணும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எத்தனையோ முறை கர்த்தர் மழையை நிறுத்தி எங்களுக்கு அந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இயற்கையை கண்டு பயப்படக்கூடாது. இயற்கையை கண்டு பயப்படக்கூடாது. இயற்கைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிப்பா. சங்கீதம் 121 6-7 கூட வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 121 பகலிலே வெயிலாகிலும், பாருங்க பகலிலே, அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, வாசிக்கிறப்ப சொல்றாரு, வாசிங்க 91 5-6, இரவில் பயங்கரம் எப்ப உண்டாகுதா? இரவுல, நைட்ல தான் எல்லாம் பயங்கரமா உண்டாகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் இரவு தான் கொண்டாட்டம், இரவு தான் கொண்டாட்டம். எல்லா மாந்திரிகம் செய்கிறவங்களும் அந்த இரவைத்தான் நேசிக்கிறார்கள். நமக்கு இரவு, பகல் தான் நமக்கு நல்ல வழிகாட்டுதலா இருந்ததுனாக்கா நிறைய பேருக்கு இரவு தான் வழிகாட்டுதல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் சொல்றான், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், ஆமா பகலிலே பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்திலே பாழாக்கும் ஒரு வேலையும் மிச்சமா கிடையாது. ஒரு வேலையும் மிச்சம் கிடையாது. எல்லா வேலையும் பிரச்சனை தான். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை குறித்து அடுத்த சங்கீதத்தில் 121 சொல்றாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும். பாருங்க, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராய் இருப்பார். ஆனால் பகலிலே வெயிலா இருக்கட்டும், இரவிலே நிலவா இருக்கட்டும், என்னை சேதப்படுத்தாதபடி அவர் என்னை பாதுகாக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது என்ன மிரட்ட நினைச்சதுனாக்கா அதை அடக்குகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா.
அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு ஒரு காலமும் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. ஒரு காலமும் சூழ்நிலைகளுக்கு விலகி ஓடாதீங்க. ஒரு காலமும் சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தா சரி, என்னை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். என் காலுக்கு கீழே மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாக இந்த காலில் வந்து இந்த இந்த கவுட் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப நாளாக இருந்தது. அந்த கரெக்டாக அந்த முடியில தான் அந்த பிரச்சனை வந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டே இருக்கும். நான் நேற்றைய தினத்தில் நைட்டில் கொஞ்சம் எனக்கு அது பெயினாக இருந்தப்போ நான் அதை யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். ஏன்டா இந்த காலில் மட்டும் இதை பாருங்க, வலது காலில் ஏன்டா அந்த பிரச்சனை என் காலில் இருந்துகிட்டே இருக்குது, ஏன் இது அடிக்கடி என்னை துன்பப்படுத்திட்டே இருக்குதுன்ட்டு சொல்லி பார்த்தனாக்கா இது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. 6 வருஷமாக அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் நேற்று நைட்டு நான் யோசிக்கிறப்ப சொன்னார், ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நிறைய பொல்லாத ஆவிகளுக்காக நான் ஜெபிக்கிற போது என் வலது கரத்தை தூக்கி 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 மிதிப்பேன். பொல்லாத ஆவிகளை நான் மிதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் காலுக்கு கீழே போட்டு மிதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் பயந்துடக்கூடாது. ஐயோ மிர்ச்சி ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சான்ட்டு நினைக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது பாருங்க, எதுவுமே நிரந்தரமாய் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு யாருக்குமே பவர் கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. தொடக்கம் உங்களுக்கு அற்பமாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு ஜெயமாக கர்த்தர் மாற பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் தான், எனக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் தான். இதை நான் தாண்டிட்டேனாக்கா, இந்த பிரச்சனைகளை நான் தாண்டிட்டேனாக்கா, என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஊழியத்தை, மிகப்பெரிய ஒரு விஸ்தாரத்தை, மிகப்பெரிய ஒரு மகிமையை, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன நடக்குன்னு காத்துட்டு இருக்கிற சில கண்களுக்கு முன்பதாக எனக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணு காணும். எனக்கு ஆண்டவர் செய், நான் எவ்வளவு பெரிய பாடுகளை கடந்து வந்தேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்தேன், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்தேன். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரே. என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜெயம் எங்கே? அப்பா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல இருக்கிற எத்தனையோ பேரை கர்த்தர் சாட்சியா நிற்க வச்சிருக்கிறாரா. முடிந்து போக வேண்டிய எத்தனையோ வாழ்க்கையை திருப்பியும் 2 கை அப்படி மூடி மறைச்சி, என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னை நான் பாதுகாப்பேன், என் கரத்தை கொண்டு உன்னை நடத்துவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் ஒரு காலமும் பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் மிதித்து ஆளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமென். 5வது எபேசியரின் புஸ்தகம், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாவது மரணத்தினால் ஒரு காலமும் சேதப்படுத்துவதில்லை. எபிரேயர் 2:14-15 வாசி பாருங்க பார்க்கலாம். உடையவர்களானார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் 4:12 வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை என்பது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 5வது காரியம், பிசாசை ஜெயம் கொள்ளுகிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சில பொல்லாத ஆவிகள் உனக்கும் எனக்கும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவியினுடைய வேலையே கொஞ்சம் பச்சை பிடிச்சு நீ மேல வந்துடக்கூடாது. அந்த ஆவியினுடைய வேலையே உன் குடும்பத்தோடு கூட கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிடக்கூடாது. அந்த ஆவியினுடைய வேலையே உனக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க கூடாது. அந்த ஆவியினுடைய வேலையே உனக்கு நல்ல வேலை கிடைக்க கூடாது, உனக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்க கூடாது, நல்ல பிளஸிங் கிடைக்க கூடாது, நல்ல கிருபை கிடைக்க கூடாது. இதெல்லாம் நோட்டம் இடுறது அந்த ஆவியினுடைய வேலை. அந்த ஆவியினுடைய வேலை. நிறைய கிறிஸ்தவர்கள், கிட்டத்தட்ட 60% கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்பதற்கு பயப்படுகிறார்களா? இப்ப பக்கத்துல இருக்கவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப ஓடிப்போவான்? சத்தமா எதிர்த்து நிற்கிற போது. எதிர்த்து நின்னீங்கன்னா தான் உங்களை விட்டு அவன் ஓடுவான். அவனை உண்மையா அவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் என்ன படிச்சிருக்கிறான் தெரியுமா? பயத்தை தான் படிச்சிருக்கானா. அவன் உண்மையாவே ஒரு பயங்கரமான ஒரு கோழை, உண்மையாவே பயங்கரமா. அதனால்தான் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதை நமக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறான். இத பாருங்க, அவன் பார்க்கறதுக்கு தான் ஒரு தோரணையோடு கூட இருப்பான். கோலியாத்தை மாதிரி பார்க்கறதுக்கு தான் ஒரு தோரணை. ஒரு சின்ன கல்லு பட்ட உடனே மல்லாக்கப்படுத்திட்டான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தை போல எனக்கு எதிராக நிறைய ஆவி நின்னுட்டு இருக்குது. என் கையில இருக்கிற அவருடைய வார்த்தை எனக்குடைய ஒரு கல்லை நான் பயன்படுத்தினேனாக்கா எனக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடுவான். இப்ப கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் பயங்கர மந்திரவாதிகள் கூட பயங்கரமா பில்டப் கொடுப்பாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, எல்லா அதிகாரத்தையும் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அவனெல்லாம் பார்த்து ஓடுறதுக்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கல. அவனெல்லாம் பார்த்து ஓடுறதுக்கு உன் தலைக்கு மேல அவருடைய ரத்தம் சிந்தப்படல. அவனெல்லாம் பார்த்து ஓடுறதுக்கு பரிசுத்த ஆவி எனக்கூடிய பலத்தை கர்த்தர் உனக்குள்ள உண்டாக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து ஓடுறதுக்கு கிடையாது, அவனை கீழே போட்டு மிதிப்பதற்காகத்தான் அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பேய நீ ஜெயிச்சிட்டனாக்கா கடவுளுடைய சமூகத்துல உன்னால வந்து நிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசி 6வது காரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல. ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைப்போம் என்று எண்ணி நம்புகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் உனக்கு நல்ல நம்பிக்கை இருந்ததுனாக்கா குடும்ப ஜெபத்தில் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்படின்ட்டு பாடுங்க பார்க்கலாம். பாடுங்க பார்க்கலாம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சார்ந்து ஆனந்தம் பாடி ஒரு குடும்ப ஜெபத்தில் பாடுங்க பார்க்கலாம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், பாடுங்க பார்க்கலாம்.
இங்கே தான் பாடுங்க. அங்க வீட்டில் போய் பாடுங்க பார்க்கலாம். குடும்ப ஜபத்தில் பாட மாட்டீங்க. இது மரண பாட்டு. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணத்தில் ஜெயம் இருக்கணுமா? ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா? ஏற்கனவே மாஸ்டர்ல வெளிப்படுத்த 2:1 ரெண்டாவது மரணம் உன்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. உன்னை ஒன்றும் பண்ணிட. முதல் மரணம் எதுங்க அப்போ? முதல் மரணம் எது? ஆமா, எப்பவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய இருதயத்தை கொடுத்து சத்துரு உன்னை விட்டு வெளியே அனுப்புனி, அதுதான் முதல் மரணம். இரண்டாவது மரணம் சரீர பிரகாரம் மரணம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது. அதனால்தான் பவுல் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சத்தமா சத்தமா சத்தமா, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த வசனத்தை நீ சொல்றதுனால ஒரு 10 வருஷம் குறைஞ்சிடவும் செய்யாது, 10 வருஷம் ஏறிடவும் செய்யாது. உனக்கு என்ன நாட்களில் கர்த்தர் தந்து இருக்கிறாரோ அந்த நாட்கள் வரையில் சமாதானத்தோடு கூட நீ வாழ்வாய். ஆனா விசுவாச அறிக்கையை எதற்காகவும் பயந்து பேசாம இருந்துடக்கூடாது. சில நேரத்தில் இந்த மரண ஆவி பேசுகிற, சத்தமா பேசாதப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா பேசாத, சத்தமா பேசாத, ரொம்ப நேரம் நிக்காத, ஊழியத்துக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, மரணமே 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 உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கையை தட்ட மாட்டீங்களா? மரணத்தை காண்டு பயப்படுறதுக்காக மரணத்தை ஜெயித்தவனுடைய இரத்தம் எனக்கு மேல் சிந்தப்படல. உயிர் தழுந்தவனுடைய இரத்தம் எனக்கு மேல் சிந்தப்பட்டிருக்கிறது. நான் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டேன். தைரியம் இருந்தா இன்னைக்கு போய் வீட்டு ஜெபத்துல பாடணும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அந்த பாட்டை பாடி பாருங்க, ஒரு மகிமை இருக்கும் பாருங்க, ஒரு பெரிய ஒரு பிரசன்னம் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற திறவுகோலெல்லாம் திறந்து கர்த்தர் காட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பக்கமே நம்மால போறது இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க மொத்தம் சேர்த்து வச்சு சாமி வீட்டுல போய் பாடி ஒரு நாளாச்சு பாடி ஆனந்தப்பட்டுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பவுமே பாடிட்டே இருக்கணும். ஆமென் சொல்ல. ஆண்டவரை பாடுறதுக்கு, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கர்த்தரை பாடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் சந்நிதியில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் சந்நிதியில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அங்க போனாக்கா டைம் பாஸுக்கு வேற வேலையே கிடையாது, வேற வேலையே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க இந்த கதை அடிக்கிறதுக்கு, இது பண்றதுக்கு, அது பண்றதுக்கு, நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கு, டீ கடைக்கு போறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஒரே ஒரு டைம் ராஜாவுக்கு முன்னாடி நின்னுட்டு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கையாக இருக்கிறான். அவன் மரணத்தை பார்த்து பயப்படவே மாட்டான். அவன் எப்பவுமே தன்னுடைய மரணத்தில் ஒரு நம்பிக்கையாக இருப்பான். எல்லாம் அப்படி எழுந்து நிலைங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி எழுந்து நிலைங்க பார்க்கலாம். ஒரு 6 காரியத்தை கர்த்தரோடு கூட இன்றைக்கு பேசி இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் அவரோடு கூட இருக்கிறானா? எப்படிப்பட்ட ஜெயமா? ஒன்று, பாவத்தை ஜெயிக்கிற ஒரு மனுஷனா. இரண்டாவது, வியாதியை ஜெயிக்கிற மனுஷனா. மூன்றாவது, உலகத்தை ஜெயிக்கிற மனுஷனா. நான்காவது, இயற்கையை ஜெயிக்கிற மனுஷனா.
ஐந்தாவது பிசாசை ஜெயிக்கிற மனுஷனா, ஆறாவது மரணத்தை ஜெயிக்கிற மனுஷனா கர்த்தரை வைத்திருக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தைகளின்படி நடக்கிற உனக்கு தேவனிடத்திலிருந்து நன்மை உண்டாகுமா?